ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து மசாலா பொரி பண்ண போகிறேன். அந்த மசாலா பொரிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பொரி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 4 கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்குவோம். வறுத்த வேர்க்கடலைங்கிறனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். 2 கை அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது வறுத்துட்ருக்கும் போதே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா பொரிக்கு வந்து பொரியிலையும் நமக்கு உப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சமாகவே நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம போட்டிருக்கிற வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதுக்கு தேவையான அளவு உப்பு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்ல இந்த மஞ்சள் தூளும் நல்லா பொரிஞ்சு வரணும். கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து இதை வறுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பொரி வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், ரொம்ப அதிகமாக காரம் இருக்காது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் போடுற இன்க்ரீடியண்ட் எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த பொரி வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடரும் சாட் மசாலாவும் போட்டுட்டு நல்லா நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் போடணும், இல்லைன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரி இதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த சூட்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கரண்டி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல மிக்ஸ் ஆகி வந்துடும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 கொத்தமல்லியும் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையால் நம்ம இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டோன்னா நமக்கு லேயராக பிரிஞ்சு நமக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட முடியாது. அதனால் இந்த பொரிக்கு வந்து உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த வெங்காயத்துக்கும் கொத்தமல்லிக்கும் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய பொரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா நான் வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி அதையும் நான் வந்து அப்படியே மேலே தூவிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மசாலா பொரி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். காஃபி டீயோட நம்ம இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் காஃபியோ டீயோ குடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு நான் சொல்லுவேன்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து இந்த உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெங்காயம் கொத்தமல்லியோட கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் சேர்க்காமல் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.